இதில் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். எதிர்க்கட்சி அதிமுக புறக்கணிச்சிருக்கு, பாமக நாம் தமிழர் அதிமுக வாக்குகளை குறி வச்சிருக்கிறாங்க, திமுக அமைச்சர்களோடு சேர்ந்து அங்கே பல்வேறு விதமான பரப்புரைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி விஷச்சாராய மரணங்கள், அதை கடந்து இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பும் அதிகம் பேசுபொருளாக உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஸோ இது யாருக்கான பலப்பரிட்சையாக இருக்கும்னு பார்க்குறீங்க? இது ஒரு கடுமையான போட்டிக்குரிய இடமாக இருக்கும் அப்படின்னு நான் கூட முதலில் கருதினேன். ஆனால் இப்போது அங்கு ஒரு பெரிய பலப்பரீட்சையே இல்லை என்பதுதான் உண்மை. அது எல்லோருக்குமே தெரியும். மிக எளிதாக திமுக கழகம் ஒரு கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்துக்கு கூட பெரிய பலப்பரீட்சை இல்லை. இரண்டாவது இடம் பாமக தான், மூன்றாவது இடம் நாம் தமிழர். இரண்டாவது என்றால் ஆங்கிலத்தில் த டிஸ்டன்ட் டூ என்று சொல்லுவார்கள். ரொம்ப தொலைதூரத்தில் தான் இரண்டாவது. நெருக்கமான போட்டி விக்கிரவாண்டியில் இல்லை என்றுதான். கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய சாவுகள் எல்லாம் பெரிதாக பாதிக்கக்கூடுமோ என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அது களத்தில், அங்கே அந்த தேர்தல் களத்தில் அது பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. நான் நேரடியாக விக்கிரவாண்டி இன்னும் போகவில்லை, நாளை மறுநாள் போகக்கூடும். அங்கிருந்து வருகிற நண்பர்களோடு பேசுகிற போது கிடைக்கிற செய்தி. அதே போல் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு என்பதும் ஒரு விதத்தில் பாமகவுக்கு அது பின்னடைவைத்தான் கொண்டு வருகிறது. என்ன காரணம் என்றால், ஒன்றை நாம் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாக்குகள் எப்படி விழுகின்றன என்றால், நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் நான் சென்று வந்தேன். கட்சிகளுக்கு ஒரு இடம் இருக்கிறது. திமுகவுக்கான வாக்கு அதிமுக தான் அடுத்த இடத்தில் இருக்கிறது. அதற்கு பிறகு சாதிக்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது. சாதி, மதம் என்பது தமிழ்நாட்டில் அவ்வளவு செல்வாக்கு செலுத்தவில்லை. சாதி, அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி என்று வருகிற போது அந்த உள்ளூர் செல்வாக்குகள் இடம்பெறும். இதில் இந்த சாதி என்பது என்ன ஆகிறது என்றால், அங்கே விக்கிரவாண்டியில் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் முழுமையாக அப்படி பாமகவுக்கு போய்விடும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வன்னியர் அல்லாத மற்ற பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களின் வாக்குகள் முழுமையாக திமுகவுக்கு வருவதற்கும் அது உதவுகிறது. அங்கே முழுமையாக அந்த வாக்குகள் வன்னியர் வாக்குகளில் ஒரு பகுதி. இதில் அதிமுக நிற்கவில்லை என்பதனால அந்த வாக்குகள் எந்த ஒரு கட்சிக்கும் முழுமையாக போய்விடாது, அது சிதறும். யாருக்கு அதிகமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் போவார்கள். மிகச்சிலர் மூன்றாவது இடத்துக்கு போகலாம். ஒரு பகுதியினர் உதயசூரியனுக்கும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னென்றால், இப்போ நாம் தமிழர் ஆனாலும் பாமக ஆனாலும் திராவிட கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்பது தான். அது அதிமுகவும் உள்ளடக்கம். முதல்ல திமுகவை ஒழிச்சிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வர்றோங்கிறது தான் அவங்க சொல்லுவது. எனவே தன்னை அடிக்கப் போகிற ஒருவனுக்கு தான் வாக்களிக்க வேண்டுமா என்கிற எண்ணம் இருக்கலாம் ஒரு பகுதியினருக்காவது. அந்த வாக்குகள் இது நான்காக பிரியும். ஒரு பகுதி பாமக, கொஞ்சம் நாம் தமிழர், கொஞ்சம் திமுக, கொஞ்சம் வாக்குகள் யாருக்கும் போடாமலும் போகலாம். நோட்டா என்றால் அவர்கள் பெரும்பாலும் வாக்குச்சாவடிக்கு போகாமலே இருக்கலாம். நீங்கள் தேர்தல் முடிந்தவுடன் பாருங்கள், வாக்குப்பதிவின் அளவு குறையும். பொதுவாக இடைத்தேர்தல்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த முறை. ஏனென்றால் அதிமுகவில் ஒரு பகுதியினர் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை. 2,30,000 அருகில் இருக்கிறது வாக்குகள். பொதுவாக 180 பதிவாகும். இந்த முறை அதற்கும் குறைவாகத்தான் பதிவாக கூடும் என்று நான் நினைக்கிறேன். எனவே எல்லா விதங்களிலும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலாகி இருக்கிறது. இந்த விஷச்சாராய மரணங்கள் அங்கே பெரிதளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை. இன்னும் கூடுதலாக இப்போ பாமக வந்து முன்னால் இருந்தது. ஓகே, இப்போ குறைவாக இருக்குன்றீங்க. சரி, இப்போ வன்னியருக்கான இடஒதுக்கீடு குறித்த விஷயங்களை தொடர்ந்து அவங்க அனுதினமும் பேசுகிறாங்க, திண்ணை பிரச்சாரம் வரைக்கும் போகிறாங்க. கூடுதலாக இது தேர்தல் காலத்துக்காக நாங்கள் பேசலை, சாதிவாரி கணக்கெடுப்பை பேசணும்னு சொன்னால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து அந்த பந்தை மத்திய அரசு பக்கம் தள்ளி விட்டுறாரு. சமூக நீதிக்கான அரசு, பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னால் அதை எடுக்கக்கூடிய துணிவு இல்லை. வன்னியருக்கான உள் இடஒதுக்கீடு, நாங்கள் சாதி சார்ந்து பேசலை, தமிழ்நாட்டின் ஒரு பெரிய சமுதாயம்
அந்த சமுதாயம் முன்னுக்கு வந்தா தமிழ்நாடு முன்னுக்கு வரும்ன்ற அடிப்படையில தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள் அங்க எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பை திமுக கழகம் ஏற்றுக்கொள்ளுகிறது, பரிந்துரைக்கிறது. அது ஏன் ஒன்றிய அரசுக்கு தள்ளி விடுகிறார்கள் என்று கேட்டால், மக்கள் தொகை என்பது ஒன்றிய அரசுக்கு கீழ் வருகிறது. நீங்க பீகார்ல எடுத்தது என்னாச்சு? 65 விழுக்காடு என்று சொன்னதை இப்போது நீதிமன்றம் மறுத்து விட்டது. அதை என்ன கேட்குறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போய் தோத்து கூட போங்க, ஆனா அதை எடுங்க, உங்களுக்கு எடுக்கக்கூடிய எண்ணமே கிடையாது அப்படின்னு ஒரு காயின் பண்றாங்கல்ல. நீதிமன்றத்தில் இப்போதுதான் ஒரு வழக்கு தோற்று போயிருக்கிறது. நீங்களும் போய் நீதிமன்றத்தில் தோற்று விட்டு வாருங்கள் என்று சொல்வதில் பொருள் இல்லை. இது ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டிய ஒரு செய்தி. சாதிவாரி கணக்கெடுப்பது என்பது திராவிட இயக்கத்தின் தொடக்க கால கோட்பாடுகளில் ஒன்று. ஏனென்றால் இதை நாம் இடஒதுக்கீடுனே சொல்றதில்லை, வகுப்பு வாரி உரிமைன்னு தான் சொல்றோம். ரொம்ப சரியாக பார்த்தால் இதனை வகுப்பு வாரி உரிமை என்று தான் சொல்லுகிறோம். கண்டிப்பாக இப்போது என்னை போன்றவர்கள் அதில் ஒரு சின்ன மாற்றம் சொல்லுகிறோம். வன்னியர்கள் 20 விழுக்காடு இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். அந்த 20 விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், வேண்டுமானால் 19ஆக கொடுங்கள். ஒவ்வொரு 20 விழுக்காட்டுக்கும் ஒன்றை எடுத்து வைத்து கொண்டால் 95 விழுக்காடு வகுப்பு வாரி உரிமை. மீதம் இருக்கிற 5 விழுக்காடு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, தனித்திறன் பெற்றவர்களுக்கு என்று அது கொடுக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறோம். இதெல்லாம் ஒரு நெடுங்காலமாக பேசப்பட்டுகிற ஒரு செய்தி. அதனால் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுக அரசு எதிராக இருந்தால் அவர்கள் சொல்லலாம், ஆதரவாக இருக்கணும். அதை எடுக்கிற அந்த மக்கள் தொகை என்பதே ஒன்றிய அரசு கீழ் வருகிறது. அதில் நாம் போய் எடுக்கிறது என்பது சரியாக வராது. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்களை தவிர மற்றவர்கள் ஒட்டுமொத்தமாக பாமகவுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள். அதுவே அவர்களுக்கு ஒரு பலவீனம் தான். ஓகே, திரு சுபவி எப்படி? 2-3 செய்திகள் மட்டும் நான் சொல்றேன். இந்த தேர்தல் பாமகவுக்கு மிக பலவீனமாகத்தான் அமையும் என்பதற்கு ஒரு காரணம். அதாவது தொடக்கத்தில் அந்த வன்னியர்கள் சங்கத்தை தொடங்கிய CN ராமமூர்த்தி இப்போ தனியாக ஒரு சாந்தமூர்த்தின்னு ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். அங்கே நேற்றைக்கு அவர் தாக்கப்பட்டிருக்கார். திண்டிவனம் திரும்பும்போது வழிமறித்து அவர் தங்கியிருந்த அறையெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அந்த இன்னைக்கு காலையில் காவல் நிலையத்தில் கொடுத்த அந்த CSR காப்பி என் கையில் இருக்குது. எனவே அவர் தான் இந்த கடைசியாக சேலத்தில் திரௌபதி அம்மன் கோயிலில் வன்னியர்கள் நுழைவதற்கு அனுமதியெல்லாம் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு வெற்றி பெற்றவர். அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அணியினர் பாமகவில் அந்த வன்னியர்களில் இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அதிமுக போட்டியிட்டு இருந்தால் பட்டியலின மக்களின் வாக்குகளும் கொஞ்சம் அங்கே விழுகும், அதிமுகவுக்கு விழுகும். நீங்கள் நண்பர் சொன்னது உண்மைதான். வெறும் 9500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் புகழேந்தி வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அதிமுக இல்லை என்கிற போது பாமகவுக்கு கண்டிப்பாக பட்டியலின மக்கள், நம்ம ராம்கி சரியாக சொன்னார், ஒரு நாளும் சிறுத்தைகள் வாக்குகள் அங்கே விழுகாது. அது மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்லேயே வன்னியர் அல்லாத பிற வகுப்பினர் போட மாட்டாங்க. எனவே ஒரு பெரிய தோல்வியைத்தான் அவர்கள் தழுவ வேண்டும். இல்லை, இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜராக போகுமே. 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. வட மாவட்டங்களில் அதிகமான தொகுதிகள், கோவை, சேலம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் ஒரு பெரிய வெற்றியை அதிமுக பதிவு செஞ்சது. அதற்கு காரணம் 10.5% இடஒதுக்கீடு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி இருந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய இல்லை, ஒரு பெரிய வெற்றி அந்த இடத்துல பதிவு செய்ய முடிஞ்சது. அப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்பயும் வராது அப்படின்னு எப்படி முடிவுக்கு இல்லை? அந்த 10.5 விழுக்காடு அரசாணை அவசர கோலத்தில் அள்ளித்தடித்தது. அதை மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல. அப்போ அதை நம்பினாங்க. இன்னைக்கு பாமக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க. இப்போ மக்களுக்கு தெரியும் அந்த அரசாணையும் செயல்பாட்டுக்கு வரல. எனவே அன்றைக்கு அதிமுக செய்ததும் உண்மையாக வன்னியர்களுக்கு எந்த பயனையும் தரல. இப்போ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் புள்ளி உரத்தை எடுத்தால், நம்ம வடக்கு நீங்கள் தமிழ்மணி போன்றவர்களை கேட்டால் சரியாக சொல்லுவாங்க, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10.5க்கு மேலே பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். 20ல் 13, 14 விழுக்காடு அந்த மக்களுக்கு தான் போய் சேருது. நீ இருக்கிறத குறைக்கிற, 13 வந்துகிட்டு இருக்கிறத 10.5ஆக குறைக்கிறார்கள். எனவே பாமகவுக்கான பெரிய பலவீனம் இந்த தேர்தலில். இதுவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்து அதிமுக வேட்பாளர் நின்றிருந்தால் போட்டி இன்னமும் கடுமையாக இருக்கும். இப்போ அங்கே எனக்கு போட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். 50,000 வாக்குகள்னு ராம்கி சொன்னார். கண்டிப்பாக அதை விட கூடுதலாகத்தான் வாக்குகள் வித்தியாசம் இருக்கும். நாம் தமிழர் என்பவர்கள் அந்த
பேசிட்டு இந்த காணொளி மூலம் பரப்புகிறார்களே தவிர நீங்கள் பார்க்கலாம் 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கிறேன். 40 தொகுதிகள்லையும் கட்டுத்தொகையை திரும்ப பெற முடியல, டெபாசிட்டே வாங்கலை இது வரைக்கும். அவர் நான் ஆட்சி மாநில கட்சியா ஒரு அங்கீகாரம் வரைக்கும் அங்கீகாரம் வந்து என்ன பயன் இருக்கு? நான் அதிபராக வந்த உடனே முதல்ல டெபாசிட் வாங்கணும்ல, அப்புறம் ஒரு தொகுதியிலேயாவது வெற்றி பெறணும்ல. அதிபருங்கிறதுக்கு எவ்வளவு இடத்துக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்கங்கிறதுக்காக அவர்களினுடைய பேச்சே ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு இளைஞர்கள் மத்தியில் அது கைதட்டலை கொண்டு வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். நான் அதைத்தான் சொன்னேன். நான் வேணால் கொள்கை அறிக்கையை எடுத்து காட்டுறேன். ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை அறிக்கையில் இருக்குது. பேராசிரியர் ஜெயராமன் இப்போ ஒரு புத்தகமே எழுதுகிறார், இப்போ வரப்போகுது இன்னும் 10 நாளில். அதை மேற்கோளாக காட்டி, எனவே ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது தமிழ் தேசியம், தெலுங்கு தேசியம், எல்லா தேசியத்துக்கும் நேர் எதிரானது. தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவர்களின் நோக்கமே திராவிடத்தை எதிர்ப்பது. திராவிடத்தை எதிர்ப்பதற்கு பிறகு அதிமுக வாக்கு எதிர்க்கும் உங்களுக்கு இல்லை. அங்கதான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ திமுக எதிர்ப்பை தீவிரமாக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ திரு சீமானோ திரு எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பார், அந்த அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை. திரு ராமதாஸை விமர்சிப்பார், அந்த அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை. அப்போ அவங்களுடைய எதிர்ப்பு ரொம்ப தீவிரமாக திமுகவை நோக்கி தான் இருக்கும்போது இயல்பாகவே அவங்க ஓரளவு ஒரு நட்பு முரண் அளவில் இருக்கக்கூடிய இவங்க வாக்குகள் போகாதுன்னு எப்படி முடிவு? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுகவுக்கு பல எதிரிகள் இருப்பது திமுகவுக்கு தான் நல்லது. நீங்கள் திமுக தான் எங்கள் முதன்மையான எதிரின்னு சீமான் சொல்லுங்கள், திமுக தான் எங்கள் எதிரின்னு பாமக சொல்லுது, திமுக தான் எங்கள் எதிரின்னு பாஜக. எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா? எதிரிக்கு எதிரி நண்பன். எதிராக இருக்கிற வாக்குகள் பூரா பிரியாதா? நீங்கள் எதிரில் பலர் இருப்பது, எதிரிகள் பலராக இருப்பது நல்லது என்றைக்கும்.